மதுரையை சேர்ந்த பூர்ணம் அம்மான்ற இவங்க தனக்கு சொந்தமான 7 கோடி ரூபாய் சொத்தை ஸ்கூல் கட்டிக்கோங்கன்னு சொல்லி தானமா கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்து கொஞ்ச நாள்லயே இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல தான் கணவர் இறந்து போனதுனால அவர் பார்த்துட்டு இருந்த கனரா பேங்க் வேலை இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தான் பொண்ணுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கல்யாணம் அடுத்த கொஞ்ச வருஷத்துலயே அந்த பொண்ணுமே இறந்து போயிடுறாங்க. தான் உயிரா நினைச்சு வளர்த்த பொண்ணு இறந்து போனதை கேட்டு சுக்கு நூறா உடைஞ்சு போறாங்க. டைம்ல என் பொண்ணு இறந்து போயிட்டாங்க, என் கணவரும் இல்ல, இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி நினைச்ச அந்த டைம்ல தான் தான் பொண்ணு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது இவங்களுக்கு. அதனாலதான் தான் மொத்த சொத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு தானமா எழுதி கொடுத்துட்டாங்க. அதோட தாங்கிட்ட யாருன்னு இல்லன்னு சொல்லி வந்து கேட்டா இவங்க இல்லன்னு சொன்னதா சரித்திரமே இல்ல. இவங்களை தமிழ்நாடு முழுசா கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இவங்களோட கிட்னி ஒண்ண தானமா கொடுத்திருக்காங்க.